நம்ம இப்போ வந்து அளவு பிளவுஸ் வச்சு ஒரு பிளவுஸ் கட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து 44 இன்ச் சைஸ் பிளவுஸ். இது கொஞ்சம் பெரிய பிளவுஸ் தான். இது 1 மீட்டர் எடுத்துட்டு இருக்கேன். கீழே வந்து 1.5 இன்ச் விடணும். நம்ம நார்மலா தைக்கிறதுன்னா நான் வந்து 1/2 இன்ச் தான் விட்டுருக்கேன். இதுக்குன்னா கீழே வந்து பைப்பிங் வைக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. அதோட இல்லாம இந்த சாரிக்கு தான் இந்த பிளவுஸ். இந்த சாரியை வந்து பார்டரோ இல்ல சைடுல கட் பண்ணி இங்க கீழே பார்டர் கொடுத்துடலாம், இடுப்புக்கும் கைக்கும் இந்த சாரியோட பார்டர் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால நான் வந்து 1/2 இன்ச் விட்டுருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பிளவுஸ் இங்க வச்சுட்டு இந்த கோட்டுக்கு மேல பிளவுஸ் வச்சுட்டு கரெக்டா பாருங்க, இடுப்பு கிட்ட சுற்றளவு ஒரு டாட் வச்சுக்கலாம். அப்புறம் கழுத்து சரியா கிட்ட காமிப்பா. இந்த கழுத்து கிட்ட ஒரு புள்ளி. உயரம் வந்து இவங்களுக்கு 15 இன்ச் இருக்கு, அதுல ஒரு புள்ளி வச்சிருங்க. அப்புறம் ஆம்ஹோல் 11க்கு கிட்டத்தட்ட வரும் இவங்களுக்கு, அதுல ஒரு புள்ளி. இப்ப இதை எடுத்துட்டு நம்ம வந்து அளவு பார்த்துக்கலாம், எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஹைட் வந்து 15 வருது இவங்களுக்கு. நான் பாருங்க 15.5 வச்சிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தி வேணும்னு கேட்டதுனால 16 வைக்கலாம்னு. இங்க பாருங்க, நல்லா கிட்ட காமிப்பா. 16 இன்ச்சு வச்சிருக்கேன். இது வந்து 1/2 இன்ச்சு வந்து 15.5, 1/2 இன்ச்சு ஷோல்டர் 15.5க்கு ஒரு கோடு போட்டுக்கிறேன். 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு. இப்போ இந்த 15.5யோட ஒரு கோடு போட்டுக்கிறேன். அவங்களுக்கு வந்து கழுத்து அளவு வந்து 2.25, 2.25க்கு ஒரு கோடு. கீழே கழுத்தினுடைய அளவு 10.5, ரெடி அளவு 10.5. நம்ம அதுக்கு மேல ஒரு 1/4 இன்ச்சுக்கு இன்னொரு கோடு போட்டுக்கலாம். இப்ப இத வந்து ஒன்னா சேர்த்துருவேன். இந்த மேல் அளவுல சேர்த்திருக்கேன். இதை நம்ம இந்த இடத்துல வெட்டும் போது இங்க வந்து 2.25 தான் இப்ப வச்சிருக்கேன். ஆனா இந்த இடம் வெட்டும் போது இன்னும் கொஞ்சம் அகலம் பண்ணிக்கலாம். மேல அகலமா வேண்டாம் அப்படிங்கறதுனால 2.25 வச்சிருக்கேன். இப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 3.5 இன்ச்சு, 3.5 இன்ச்சுல வந்து 3 இன்ச்சு ஷோல்டருக்கு வருது. இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு, அந்த பக்கம் 1/4 இன்ச்சு. கழுத்து பட்டி தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு, கை தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. அது எல்லாமே சேர்த்து 3.5, 3.5க்கு ஒரு கோடு. பாருங்க, 3.5க்கு ஒரு கோடு போட்டிருக்கேன். இங்க இருந்து இந்த இடம் 6. அது நார்மலாவே எல்லாருக்குமே 5.5 to 6 வரும், 5.5 தான் வரும். நம்ம வந்து மேல வந்து 1/4 இன்ச்சு போயிடுறது இல்லையா. இது பாருங்க, இது வந்து 15.5 வச்சிருக்கேன் மேல. அதுக்கு கீழே 1/2 இன்ச்சு தையலுக்கு. அப்ப இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 5.5 வரும். மேல இருந்து அளந்து பார்த்தோம்னா 6 இன்ச்சு வரும். அந்த 6 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி. இதுதான் ஆம்ஹோலுக்கு. இந்த 6 இன்ச்சுக்கு ஒரு கோடு. இந்த 6 இன்ச்சுக்கு கோடு போடும்போது இங்க இருந்தும் கரெக்டா 3.5 வருதான்னு பாத்துக்கணும். பாருங்க, கரெக்டா 3.5 வருது பாருங்க, தெரியுதா? 3.5ல ஒரு புள்ளி வச்சிருக்கேன். இந்த இடமும் கரெக்டா 3.5 வரணும். வந்ததுன்னா இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப இங்க இருந்து ஒரு கோடு.
இப்ப இந்த இடத்துக்கு மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா அகலமா நமக்கு ஆகுது. இந்த இடத்துல இப்படிதான் கோடு பண்ணணும். கொஞ்சம் பெண்டு வரா மாதிரி இங்கேந்து தெரியுதுங்களா? மேலேந்து கரெக்டா வருது. கீழே மட்டும் கொஞ்சம் அகலமா. தெரியுதுங்களா? இந்த இடத்த நம்ம இப்படி வெட்ட போறோம். இது ரவுண்ட் நெக் தான் இது. இங்கேந்து வந்து 1.5 இன்ச்சு. இங்கேந்து 1.5 இன்ச்சு வச்சுட்டு இங்கேந்து 1 இன்ச்சு, இங்கேந்து 1.5 இன்ச்சு. இதுதான் நார்மலா அளவு. இப்ப நம்ம அதையும் வந்து கட் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் வந்து அவங்களுக்கு வந்து 11.5 வருது. ஏற்கனவே நம்ம கோடு போட்டிருக்கோம். கரெக்டா 11.5க்கு நான் ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். இங்கேந்து 1.5 இன்ச்சு தையலுக்கு. கீழே சுற்றளவு அவங்களுக்கு வந்து 9.5 வருது. அது பாருங்க, கரெக்டா பாருங்க, தெரியுதா? 9.5. அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்க கீழே வந்து தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு, டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சு, ரெண்டும் சேர்த்து 2.5 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா துணி விடணும். இப்ப இது அப்படியே ஒரு கோடு போட்டுக்கலாம். இங்கேருந்து 1.5 இன்ச்சு, ஆம்ஹோல் வந்து கரெக்டா 11.5. 11.5க்கு அப்புறம் 1.5 இன்ச்சு வச்சிருக்கேன் தையலுக்கு. இந்த 1.5யும் இந்த இடத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப பின்பாக்கம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இத கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கை கட் பண்ணிக்கலாம். கைக்கு வந்து அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுல நான் ஒரு கோடு போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா இந்த 1/2 இன்ச்சு இருந்தா போறோம். துணியும் வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வேணுங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம ஒண்ணு நம்ம அந்த சாரியோட பார்டர் வச்சுக்கலாம் கைக்கு, இல்லைன்னா நம்ம வந்து பைப்பிங் வச்சுக்கலாங்கிறதுனால 1/2 இன்ச்சு மட்டும் விட்டுருக்கேன். இதனுடைய ஹைட் பாத்தீங்கன்னா பிளவுஸோட ஹைட்டு அவங்களுக்கு வந்து 8.5 தான் இருந்தது. இதுல இது பாருங்க, 8.5 தான் இருந்தது. 1 இன்ச்சு ஜாஸ்தி கேட்டதுனால நான் 9.5 வச்சிருக்கேன். தெரியுதுங்களா? 9.5 வச்சிருக்கேன். இது பாருங்க, 9.5. இந்த 9.5 வந்து ரெடி அளவு. எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். ரெடி அளவு 9.5, எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கேன். இப்போ நம்ம இதை வரைஞ்சி எடுத்துக்கலாம். இது பாருங்க, இது எப்படி வரைஞ்சிருக்கேன்னா கீழே வந்து ஆம்ஹோல் அளவு கரெக்டா கட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து இந்த ஸ்கேலை இப்படி வச்சுட்டு தெரியுதுங்களா? இது வந்து ரெடி அளவு. ரெடி அளவு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த ஸ்கேலை வச்சு பாருங்க, ஷேப் தெரியுதுங்களா? இது மேலேயே நான் அப்படியே வரைஞ்சிட்டேன். இத ஸ்கேலை வச்சுட்டு அப்படியே வரைஞ்சிட்டேன். இப்ப எடுத்த உடனே தெரியுதுங்களா? இப்ப பார்க்கறதுக்கும் வந்து சுருக்கம் இல்லாம வரும் கை. இது வந்து ரெடி அளவு, இது எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்ப இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்ப இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல கரெக்டா வருது தையல். இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1.5 இன்ச்சு துணி தேவைப்படுது. அதை நம்ம அட்டாச் பண்ணிட்டு தைக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. இப்ப இதை கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து கிராஸ் கட்டு, அதனால நான் கொஞ்சம் கிராஸா தான் வச்சிருக்கேன். இது வச்ச உடனே இந்த பேக் வருது இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த துணி இருக்கு இல்லைங்களா, இந்த துணியோட கரெக்டா வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கோடு போட்டுக்கணும். அப்புறம் இதெல்லாம் அப்படியே வரைஞ்சிக்க வேண்டியதான்.
இதுவும் அப்படியே வரைஞ்சிக்க வேண்டியதான் பாதி அளவுக்கு. இந்த இடமும் ஒரு பாதி அளவுக்கு வரைஞ்சிட்டு இந்த துணியை எடுத்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கரெக்டா கோடு போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் வந்து அவங்களுக்கு வந்து 6 இன்ச்சு, ஃப்ரண்ட் 6ங்கிறதுனால இங்க இருந்து 6க்கு ஒரு கோடு, 6க்கு கோடு போடுறதுனால ஃப்ரண்ட் வந்து 6ங்கிறதுனால பாருங்க 6 வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுட்டு இதை இப்படியே வச்சு வளைவா வெட்டிடலாம். இது ஃப்ரண்ட். இந்த இடம் வந்து கழுத்து. இது வந்து வெட்டினதுக்கு அப்புறமா குறைஞ்சு வெட்டணும். ஹைட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 6 இருக்கு. இதுல இது பாத்தீங்கன்னா துணியில பாத்தீங்கன்னா 6 இருக்கு. 6 வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 1/2 இன்ச்சு விடணும். கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சும் மேல ஒரு 1/4 இன்ச்சும் தேவைப்படும். எக்ஸ்ட்ரா வந்து 1/2 இன்ச்சு. நான் 7 வச்சிருக்கேன். முதல்ல வரைஞ்சிடுறேன், அதுக்கப்புறமா கட் பண்றது பார்க்கலாம். நான் பாருங்க 7க்கு ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்ப இந்த ஃப்ரண்ட் வருது இல்லைங்களா, ஃப்ரண்ட் அவங்களோடது வந்து கொக்கி இருக்கிற பக்கம் தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். பார்த்தோம்னா இந்த பட்டி வந்து இந்த இடத்துல வருது. இங்க இருந்து நான் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் கழுத்துக்கு. பட்டி வந்து பட்டியோட நான் மார்க் பண்ணிருக்கேன். இது கரெக்டா எவ்வளவு வருதுன்னா 5 இன்ச்சு வருது. எக்ஸ்ட்ராவா ஒரு 1/2 இன்ச்சு வச்சிருக்கேன், 5.5 இன்ச்சு. மேல ஒரு 1/4 இன்ச்சு அதை விட்டுட்டு பாருங்க, அதை விட்டுட்டு 5.5 வரணும். இது வந்து கழுத்து மடிச்சு தைக்கிறதுக்காக அந்த 1/4 இன்ச்சை விட்டுட்டு 5.5 வரணும். இது பாருங்க, நான் 5.5க்கு ஒரு கோடு போட்டிருக்கேன். இப்போ இந்த 5.5ல இருந்து மேலேந்து நம்ம வந்து இந்த எல்லாமே நம்ம இந்த ஊக்கு பக்கம் தான் நம்ம எடுத்துக்கணும் அளவுக்கு. இந்த டாட் பிடிக்கிற இடம் ஷோல்டர்ல இருந்து எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். ஷோல்டர் அவங்க எக்ஸ்ட்ரா விட்டதுல இருந்து இது வரைக்கும் வருது அளவு. இந்த இடத்துல நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். அளந்து பார்த்தோம்னா அரை இன்ச்சு ஷோல்டருக்கு போக கரெக்டா வந்து 12.5ல வந்து இருக்கு அவங்களோடது. 12.5க்கு கீழே 3 இன்ச்சு கரெக்டா வருது துணி, 3 இன்ச்சு. இப்ப இந்த 5.5ல கோடு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த 5.5யும் இதையும் சேர்க்கணும். இந்த 5.5யும் இந்த கோடையும் சேர்த்துட்டு இதையும் சேர்க்கணும். ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டுங்களா. இப்ப இதை கட் பண்ணிட்டு உள்ள வர டாட்ஸுக்கெல்லாம் நம்ம அளவு வச்சுக்கணும். இப்ப கட்டிங் பண்றது மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இது நீங்க வந்து இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. நானும் வந்து ஃப்ரீயா கிளாஸ் எடுக்கிறேன், டைலரிங் கிளாஸ். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா என்ன கேளுங்க. அடுத்த வீடியோல தைக்கிறத பத்தி பார்க்கலாம்.